friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Sony இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 55 inch டிவி நமக்கு அமைச்சிருக்காங்க. X90K அப்படின்ற மாடல் தான். ஸோ இதுல என்னதான் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நானுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மெட்டல் தான், செம்ம வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பண்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே வந்து பாக்ஸை தூக்கணும் அப்படின்னா டிவி அழகாக வந்து கீழே நின்றுட்டுருக்கு. எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது எப்படி டிவி மவுண்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. கவர்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பேட்டரியா என்னடா இது? வால் மவுண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. ஸோ வால் மவுண்ட் இவ்வளோ தான், ஈஸியாக வந்து வாலில் மவுண்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து சோனி பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ ஸ்டாண்டில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் அப்படின்றாங்க. நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை மேலே தூக்கிட்டு நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னும் போது இது எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இது மூலியமாக நார்மல் நீங்கள் டேபிள் வைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி டைப்லையும் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னும் போது சவுண்ட் பார்லாம் இருக்குது அப்படின்னும் போது டிவியோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரியலாகவே இது ஒர்த்தான விஷயமா பண்ணியிருக்காங்க. மாட்டுறதுக்கு கண்டிப்பாக டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ள இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போது லாக் ஆயிரும். எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடுது. ஸோ ரொம்ப கஷ்டமானதே இல்லை. இப்போது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயோட ஃபுல் வியூ பார்க்கலாம். எவ்வளவு ஸ்டிக்கரு இன்னும் முடியலடா. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன் சோனி டிவி வாங்கியிருப்பாங்க. இந்த சைடில் இருக்கிறத பிரிக்காமே கூட சிலர் வந்து இருக்காங்க. ஸோ டிஸ்பிளே மறைக்கிறதுலாம் கவலை இல்லை. இது இருந்தால் ஒரு விஷயம் சோனி டிவி அப்படின்ற மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டிவியோட செட்டப் எல்லாமே முடிச்சாச்சு. சோனி டிவின்றாங்க. அப்படி எப்படி தான் இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சரி PS4 கனெக்ட் பண்ணிவிட்டு கேம் பிளே விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்கே ப்ரோன்ட்டு என்கிட்ட கூட கொடுக்காம இன்னும் விளாண்டுக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க. சரி அப்படியே விளாடட்டும், பின்னாடி பிளே பேக் கண்டினியூ ஆகட்டும், நம்ம வந்து ரிவ்யூவை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ நீங்கள் பிளே பேக் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு தான் செம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஹைட் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது டேபிளுக்கும் இதுக்கும். இதுவே நீங்கள் சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறது கொஞ்சம் வித்தியாசமான டிசைனாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஈஸியாக இன்செர்ட் பண்ணுறது, ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேக் சைட் டிசைன் அப்படின்னு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து சோனி அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு சென்டர் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் ரிமோட்டுக்கு ப்ளஸ் இண்டிகேட் லைட் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பவர் பட்டன் ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்புட் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் சேஞ்ச் பண்ணுறது ப்ளஸ் ரீசெட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மைக்குக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயிலாக உள்ள சொல்கிறேன். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மற்ற போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஆடியோ இன்புட்டுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. RF இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மூணாவதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மூணாவது 4வது HDMI போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4K 120 FPSல வரக்கூடிய இன்புட்டை வந்து அதில் கொடுக்க முடியும். ஸோ இதுக்காக PS5 கேமிங் கன்சோல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட உங்களால் வந்து கேம் பிளே இதில் பண்ண முடியும். டிவியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 120 Hz இருக்கு. ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக கேபிள் இல்லை ஆண்டனா கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா டிவி அப்படின்னாலே டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக நிறைய பேர் சோனி டிவி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த வகையில் இந்த டிஸ்பிளேயோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 55 இன்ச் 4K ஃபுல் அரே எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் டிம்மிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜினால யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎல்இடி டிவி இன்னும் அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பான பிளாக்கை எல்இடி டிவியில் கொண்டு வரதான் இந்த ஒரு ஃபுல் அரே எல்இடி அப்படின்னு சொல்லலாம். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎல்இடி டிவி அதிக காசு கொடுத்து வாங்காமலேயே அந்த ஒரு டீப்பான பிளாக் அந்த ஒரு 4K ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய சூப்பரான வீடியோஸ் வந்து நல்ல சேச்சுரேஷன் லெவலில் நல்ல டீப்பான பிளாக்ல பார்க்க முடியும். ஸோ டெக்னிக்கலாக எல்லாமே ஓகே தான். இந்த டிவியில் அந்த அவுட்புட் கிடைக்குதா அப்படின்னா நல்ல ஒரு டீப்பான பிளாக் கிடைக்குது. பார்க்கறதுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வேற லெவலில் இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது காக்னிட்டிவ் XR ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா யூஸ் என்ன அப்படின்னா நம்ம ஹியூமன் ஐ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதோ அதே அளவுக்கு இதுவுமே பண்ணுது. ஒரு வீடியோ நம்ம பெஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா கிளாரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், கலர் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் முக்கியமாக கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையுமே போட்டு தான் இந்த டிவியை உருவாக்கியிருக்காங்க. என்னதான் யூஸ் இவ்வளோ இருந்து அப்படின்னு கேட்குறீங்கன்னா நார்மலாக ஒரு 720p இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதை பார்க்குறதுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாத வீடியோ மாதிரி தெரியாது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதை 4Kக்கு அப்ஸ்கேலிங் டிவியே வந்து பண்ணிடும். இதனால நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ உங்களால் வந்து பார்க்க முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா SDR வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா அதை HDR கண்டென்ட்டாகவே வந்து ரீமேப்பிங் பண்ணி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறனால நார்மல் வீடியோஸ் பார்த்தாலும் கூட உங்களுக்கு ஹை ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்கறதுக்கான ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். அண்ட் இதில் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது HDR10 சப்போர்ட், HLG சப்போர்ட் அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐமேக்ஸில் நிறைய பேர் வந்து மூவிஸ் பார்க்கணும்னு எதிர்பார்ப்போம். டிவியில் பார்க்கணும் அப்படின்னா எந்த கண்டென்ட் சப்போர்ட் பண்ணும் என்னன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா BRAVIA கோர் அப்படின்ற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ஐமேக்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரியலாகவே அந்த வீடியோஸோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கண்டென்ட்டுமே எனக்கு ஒவ்வொரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு வீடியோலாம் பார்க்கும்போது ரியலாக தாறுமாறாக இருக்கு. ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா கூகுள் டிவி ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரி தான் இது ஒரு கூகுள் டிவி ஓஎஸ்ன்றது. ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் பார்க்கறதுக்கு சேம் ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ் மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அங்கங்கே வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்குது. இதில் கூகுள் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக ஆக்டிவேட் பண்ண முடியுது. டிஃபால்ட்டாக டிவிலேயே வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டமில் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் இதுலேயே வந்து நீங்கள் ஓகே கூகுள்னு சொன்னீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆயிரும். சாங்ஸ் கேட்கணும், ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை ரிமோட்டில் பார்த்தாலுமே இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் குரோம் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டேரெக்டாக உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப் வந்து டேரெக்டாக ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ஏர்ப்ளேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்பிள் டிவைசஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டேரெக்டாக குரோம் காஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் இதையுமே வந்து பண்ணிக்க முடியும். ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரோலும் இதுலேயுமே பண்ணிக்க முடியுது. கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் மியூசிக் அண்ட் அமேசான் பிரைம் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா ரிமோட்டில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும் போதே வந்து உங்களால் வந்து முடிஞ்ச அளவு கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட TWS இயர்பட்ஸ் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணியுமே நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப்க்கு வந்தோம் அப்படின்னா நியூவாக சில விஷயத்தை என்னால் வந்து இதில் பார்க்க முடிஞ்சது. நார்மல் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் 2 10 வாட்ஸ் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸுக்காக அந்த வென்ட்கோல் கூட வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது முன்னாடி நான் எந்த டிவிலுமே பார்த்ததில்ல. டிவியோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் 5 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ட்விட்டர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 30 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பெஸ்ட் ஃபீச்சரா பார்க்கறது மோஸ்ட்லி டிவியோட சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா எல்லா இடத்துலையும் தான் வந்திருக்கும். சவுண்டையும் வந்து கேலிபிரேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அக்வாஸ்டிக் கேலிபிரேஷன் அப்படின்னு சொல்லி தனி ஒரு ஆப்ஷனே இருக்கு. நார்மலா உங்க ரிமோட்ல இருக்கக்கூடிய மைக் வந்துட்டு ஆடியோ பிக்கப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க நார்மலா எந்த இடத்துல உட்காந்து வீட்டுல டிவி பார்ப்பீங்களோ அந்த லொகேஷன்ல இந்த ரிமோட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு ஜஸ்ட் இந்த கேலிபிரேஷன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா சில சவுண்ட்ஸை வந்து அது வெளிப்படுத்துது. இது மூலியமா நீங்க எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து சவுண்டை வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றது நார்மலா பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் அப்படின்னும் போது கீழே இருந்து மட்டும் தான் சவுண்ட் வர மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது. இப்போ நாங்க பண்ணிருக்க இந்த செட்டப் மூலியமா டைரக்டா டிவியோட சென்டர்ல இருந்து சவுண்ட் வர மாதிரியான உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு அந்த ஒரு தியேட்டர் எஃபெக்ட் ஃபீல் லைவா பார்க்கறதுக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் கேட்டு பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றத நீங்களுமே வந்து கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பார்த்துருப்பீங்க. நான் லைவாக கேட்ட வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச்சான பேஸ் கிடைக்குது. கேட்குறதுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது.
பட் இருந்தாலும் சப்வூஃபர் சவுண்ட் பார் தனியாக வாங்கி வைக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிவி அதிக காசு கொடுத்து வாங்குறீங்க, இந்த டிவி பிக்சர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோனிலேயோ இல்லை செப்பரேட்டாக வந்து அதர் பிராண்ட்லேயோ ஒரு சப்வூஃபர் சவுண்ட் பார் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நான் லைவை கேட்டு பார்த்தனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓவராலாக டிவி எப்படி தான் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவியோட பிக்சர் குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபீல் கொடுக்குது. ஓஎல்இடி டிவி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இந்த ஃபுல் அரே எல்இடின்றது வந்துட்டு ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு டிஸ்பிளே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நார்மலான ஹாலுக்கு வந்து நல்ல ரிச்சான சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குது. எந்த இடத்துலையும் பெருசாக லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு 4K கண்டென்ட் ப்ளே பண்ணாலும் கூட ரொம்ப ஸ்மூத்தாக தான் வந்து ப்ளே ஆகுது. குறிப்பாக நான் PS4 கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டிவியில் ப்ளே பண்ணுறதுக்கும் இதில் ப்ளே பண்ணுறதுக்கான அந்த குவாலிட்டி அது எல்லாமே வந்துட்டு ரியலாக ஒரு ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அங்கே வந்து அந்த ப்ளே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த டிவி யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சோனி வாங்கலான்னு இருந்தேன் ப்ரோ, ஓஎல்இடி டிவி தான் பெஸ்ட் குவாலிட்டியில் வாங்கலான்னு போய் பார்த்தேன்னா 2 லட்சத்துக்கு மேலே ப்ரைஸ் போகுது, எனக்கு அதே குவாலிட்டியில் ஒரு டிவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிவியை சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது சோனி எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான குவாலிட்டி அவுட்புட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இந்த டிவிலையுமே இருக்கு. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 55 இன்ச் டிவி 1,23,499 ரூபா, கிட்டத்தட்ட 1,25,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்துட்டு 65 இன்ச் டிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1,71,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை 75 இன்ச் டிவி இருக்கிறதுல பெருசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2,85,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க.